வணக்கம்ங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது செவ்வாய் தோஷம், பரிகார செவ்வாய். இதற்கு பொருத்தம் பார்ப்பது எப்படி? பொதுவாக நீங்கள் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம்தான் உள்ள ஜாதகம்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் உங்கள் பையனோடதோ பெண்ணோடதோ செவ்வாய் தோஷம் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் தான் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஸோ அப்படி முடிவெடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறது நீங்களாக முடிவெடுத்துட்டிங்களா, இல்லை ஒரு ஜோதிடரை அணுகி அவங்க சொன்னாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பேச போகிற விஷயம். பொதுவாக ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 1, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம யூடியூப்லேயோ அல்லது புத்தகங்களையோ படிக்கும்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா ஆயிடுது. அப்போது நம்ம திருமணத்துக்கு ஜாதகம் எடுக்கும்போது நம்ம வீட்லேயே அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இது செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து செவ்வாய் தோஷ ஜாதகம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துகிட்டு பார்க்குறோம். அப்புறம் ஒரு ஜாதகம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜோதிடர் அணுகிறோம், பொருத்தம் இருக்கான்னு கேட்குறோம். நம்ம கொடுக்குற ஜாதகத்துக்கு அவர் பொருத்தம் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லிகிட்ருப்பார். ஆனால் நாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எங்கள் ஜாதகம் எடுத்தோன்னே ஒரு ஜோதிடர் அணுகி இதுக்கு செவ்வாய் தோஷம் ஜாதகமா அல்லது இது பரிகார செவ்வாயா அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கு செவ்வாய் தோஷ ஜாதகம் மட்டும்தான் பார்க்கணுமா, பரிகார செவ்வாயும் பார்க்கலாமா இப்படிங்கிற விஷயமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதில் ஜாதகத்தில் ராகுகேது செவ்வாய் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ செவ்வாய் தோஷம் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுனால அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன காரணத்தினால இதை சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதக பதிவு பண்ணவர், திருமணத்திற்காக பதிவு பண்ணவர். அவர் ரொம்ப நாளாக செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்க, செவ்வாய் தோஷம் மட்டும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் என்னங்க ஒன்றுமே பொருத்தம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, செவ்வாய் தோஷம் மட்டும்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடரை கேட்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஜாதகத்தை பார்த்துட்டு ஏனுங்க இது செவ்வாய் தோஷ ஜாதகம் தான், ஆனால் பரிகார செவ்வாய்ங்க, இதுக்கு நீங்கள் சுத்தம் ஜாதகமும் பொருத்தம் பார்க்குறதுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அப்படிங்களா, சுத்த ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு இவர் என்ன நினச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பரிகார செவ்வாய் அப்படின்னா நமக்கு சுத்த ஜாதகம் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் மட்டுமே பார்த்துருக்கார். அது வரைக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் ஜாதகத்தில் இவர் வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்பவும் திருமணம் காலதாமதமாக பழையபடி அந்த ஜோதிடரை அணுகி கேட்கும்போது, எனக்கு இப்போது சமீப காலமாக சுத்த ஜாதகம் மட்டும்தான் கொண்டு வந்துட்டுருக்கீங்க, செவ்வாய் ஜாதகம் எதுவும் வரலைங்களா, ஏன் ஜாதகம் பார்க்குறது இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க நீங்கள் தானே சொன்னீங்க பரிகார செவ்வாய்னா சுத்த ஜாதகம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதுக்கு அந்த ஜோதிடர் சொன்னது பரிகார செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் ஜாதகமும் பார்க்கலாம் சுத்த ஜாதகமும் பார்க்கலாம்னு நான் சொன்னேன், நீங்கள் அதை இப்படி தப்பாக புரிஞ்சிட்டீங்க, 2 ஜாதகமும் பார்க்கலாமுங்க, உங்களுக்கு எந்த ஜாதகமாக இருந்தால் பரிகார செவ்வாய் வந்தாலும் சுத்த ஜாதகம் வந்தாலும் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் ராகுகேது இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்க உடன்பாடு அப்படிங்கிறது அது வேறு மாதிரி என்னோடய கண்ணோட்டம் இருக்குது. இருந்தாலும் நடைமுறையில் இருக்கிற விஷயத்தினால உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் நான். அப்போ இந்த மாதிரி அவங்க மாறி புரிஞ்சுக்கிட்டதுனால இதிலே காலதாமதம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சரியான ஜாதகங்கள் தேடி போகும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஜாதகம் நல்ல வரனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் திருமணத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் முதல்லையே இந்த விஷயத்தை நீங்கள் பொருத்தம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறீங்க, ஜோதிடர் அணுகணும்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போ ஜாதகத்தை எடுத்தோன்னையே போய் நீங்கள் ஒரு ஜோதிடர் அணுகி இதுக்கு எந்த மாதிரி ஜாதகம் பார்க்கலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திருமணமும் விரைவில் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வரும். அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கேட்டுக்கிட்டு சீக்கிரமாக திருமணம் முடிவதற்கு உண்டான வேலைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு திருமணம் அமைவதற்காக இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.